Hi guys, welcome to SPGK channel. இது உங்கள் SPNGK. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீலிங் ஃப்ளவர் டிசைனோட பார்ட் 2 வீடியோ தான் கைஸ். இதில் நிறைய கேட்டிருந்தீங்க ப்ரோ ஃப்ளவர் காஸ்ட் சொல்லுங்கள் ப்ரோ. அவங்களுக்குலாம் நான் சாரி சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா வந்து நான் ஃப்ளவர் காஸ்ட் நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் நான் சிங்கிள் ஃப்ளவர் காஸ்ட் எவ்வளோ வேணும்னு நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த ஃப்ளவர் எங்கெங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நீங்கள் சீலிங்கில் எந்த இடத்துல ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி கழட்டிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளவருக்கு இந்த மாதிரி ஃபேன் வேணும்னா ஃபேனோட ராடை மாட்டி, அப்படி இல்லை லைட் மாட்டணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்கோ கீ வரும், அந்த எக்ஸ்கோ கீ வாங்கி மாட்டிக்குவீங்க, இல்லைனா செங்கிலி போட்டுக்கோங்க. இல்லைனா ஃப்ளவர் கழட்டி போட்டுங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சைடு பார்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எதுவும் இல்லை, ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு ஸ்க்ரூ போட்டுறாங்க, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 அடி டிசைன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் ரூமில் போட்டிருக்கு, வந்து ஒரே மாதிரி டபுளாக போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த சீலிங்கோட சைட் பார்டர் டிசைன் தான். அது நம்ம வந்து கார்னர் இல்லாத அப்படியே வேணும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா சைடில் போட்டாச்சு. மேலே 2 ஃப்ளவர் இருக்குது, ஒரே சைஸ்லாம் போட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேன் ராடை எடுத்து விட்டு மேலே ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சைடில் சந்தெல்லாம் எடுத்து கவர் பண்ணணுன்னாக்க இந்த மாதிரி பட்டி பவுட்ரு அந்த பிஓபி எல்லாம் வச்சு சைடில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக அவங்களே எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்மளுக்கு பண்ணித்தராங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எங்கே கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். போய்ட்டு அந்த வீடியோக்கில் இருக்க லிங்க்கு போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வந்து நம்ம ஹாலில் ஒரு எல் ஷேப் ஹால் இருந்தாக்கா அதில் போட வேண்டிய டிசைனு. இது வந்து 3 அடி ஃப்ளவர் டிசைன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அடி ஃப்ளவர் டிசைனு. இது வந்து போர்ட்டிக்கோவில் போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா பெரிய டிசைனாக எடுத்து கொடுக்கும், நம்மளுக்கு நல்லா வந்து கிளிக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் போட்ட கார்னர் வச்சு ஒரு டிசைன் போட்டிருக்கோம். பார்டரு நல்லா கார்னர்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற தேவையில்ல, 4 இன்ச்சு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து 6 இன்ச்சோ இல்லை 8 இன்ச்சோ தான் இருக்கணுமா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கார்னர்லாம் அதே மாதிரி ஸ்க்ரூ வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டால் நல்லா நின்றுக்குது, ஒன்றும் கவலை இல்லை. அது மாதிரி சந்தெல்லாம் வந்து எல்லாம் நம்மளுக்கு அடிச்சு கொடுத்துட்டாங்க, ஒன்றும் நல்லா குவாலிட்டியாக போட்டு கொடுத்தாங்க. நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை பற்றின ப்ராடக்ட் இந்த எங்கே ஷாப்லாம் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ லிங்க் இருக்குது, வீடியோக்களில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து ஷாப் பற்றி அந்த இன்ட்ரோ தான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், எல்லாம் ஹாலில் போட்டுற லுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுத்த ஒரு ஃப்ளவர் தான். வந்து நம்ம கீழே ஒரு சின்ன ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு லைட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லைட்டு ஃபோக்கஸ் லைட் வாங்கி போட்டேன். பாருங்கள், நல்லாயிருக்கு, பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியுது, அழகாக நல்லா ஈஸியாக ஒரு சின்ன ஃப்ளவராக நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஷாப்பை பற்றின டீட்டெயில் பார்ட் 1 இருக்குது. கிளிக் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.